அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ. தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு Aveeplayer Template வந்து போட்டிருந்தோம். சென்டரில் மட்டும் இமேஜ் இருக்கிற மாதிரி, பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் மூவ் ஆகிற மாதிரியும் போட்டிருந்தோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டே எங்களுக்கு வந்து அலைட் மோஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பேக்ரவுண்டில் வீடியோ வந்து ப்ளே ஆகிற மாதிரி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்டில் வீடியோ சாங்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இமேஜ் வச்சும் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுற மாதிரி எப்படி வீடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ரீசெண்டாக போட்ட அந்த டெம்ப்ளேட் லிங்க் இருக்கும், வீடியோ லிங்க்கும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணி பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி லோடு ஃப்ரம் ஃபைல் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டெம்ப்ளேட்லாம் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்ப்ளேட் லோட் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பாட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும். அதை ஹார்ட் பார்ட்டிகல்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே 2 பார் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பார் நமக்கு வீடியோவில் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கம்போசிஷன் 1ல் லைனாக 4 பார் இருக்கும். ஸோ அந்த பாரை 1 by 1 வந்து ஜென்ரல் ஆப்ஷன் போய்ட்டு விசிபிள் அப்படின்ற குட்டி பாட்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டீங்க, அன்டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார் வந்து விசிபிள்லேருந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ அதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆரஞ்சு கலர் நான் வந்து கொடுத்துருப்பேன். வேறு எதுவும் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்போசிஷன் 3ல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்கும், அதான் ஹார்ட் பார்ட்டிகல். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே ஓவரால் ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ நான் இதை தான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். Aveeplayer வீடியோவில் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக உங்களோட கலரை வந்து சூஸ் பண்ணணும். ப்ளூ கலர் வச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் வச்சிங்கன்னா ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு வேணுன்ற கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 2த்துக்குமே இதே மாதிரி போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு PNG இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட்டுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக புரியும். ஓகே, இப்போ நம்ம அந்த PNG இமேஜை நம்மளோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்போசிஷன் 3ல் லாஸ்ட்லேருந்து செகண்டாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் போங்க, கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜில் PNG டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அகைன் சேம் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போனீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி XY ஆப்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு டெம்ப்ளேட்டில் மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு. மிடில் இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும் ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 2ல் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேம் கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு மிடில் நீங்கள் என்ன இமேஜை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் வீடியோ சாங்கில், அதாவது என்ன வீடியோ சாங் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டட் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மீசையம் முறுக்குலேருந்து அந்த சக்கரை கட்டி சாங் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வீடியோ சாங் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்புறம் வீடியோ ஹைட் இருக்கும். ஸோ வித் பார்த்தீங்கன்னா 1080, ஹைட் பார்த்தீங்கன்னா 1360, ஃப்ரேம் ரேட் வந்து 60, வீடியோ பிட் ரேட் வந்து 12 இருக்கும், அதை வந்து 80 கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு டைம் செட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 4:5 ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ Aveeplayerல நீங்கள் என்ன ரேஷியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோவை அலைட் மோஷன்லேயும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வீடியோ சாங், அதாவது அங்கே என்ன இமேஜ் வச்சு எடிட் பண்ணிங்களோ அது ரிலேட்டடான வீடியோ சாங்கை வந்து கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியிலேருந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோ சாங் ஆட் பண்ணோம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். யூடியூப்லேயே நல்ல கிளாரிட்டியில் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ சாங்கும் கிடைக்குது. ஓகே, நான் சேம் வீடியோ சாங்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ சாங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு எந்தெந்த சீன் வேணுமோ அதை நீங்கள் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். நான் டவுன்லோட் பண்ண வீடியோவுக்கு மேலேயும் கீழே வந்து பிளாக் கலர் அந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே நான் வந்து வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த வீடியோவோட ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோவுக்கு எவ்வளோ ஸ்கேல் வைக்கணும்னு நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் எந்தெந்த சீன் வேணுமோ அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 15 செகண்டுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வீடியோவை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, கலர் அண்ட் லைட் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைபவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேல்யூவை -100 வந்து செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ சாங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, சைடில் கலர் அண்ட் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பிரைட்னஸை வந்து ஒரு 20 வந்து 20 இல்லை 15 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த வீடியோ சாங் வந்து கொஞ்சம் டார்க்காக பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம அவிப்ளேயர் வீடியோவை ஆட் பண்ணக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவிப்ளேயரில், ஸோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அவிப்ளேயரில் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு வீடியோ டச் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வீடியோ ப்ளஸ் மிடில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாமே ஆட் ஆகிடும். இப்போது இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு அவிப்ளேயரில் அந்த டெம்ப்ளேட்டை பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோவை கொண்டுட்டு வந்துட்டு அலைட் மோஷனில் வீடியோ சாங் மேலே பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ண போகிறீங்க. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.